ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப கிறிஸ்பியான மைதா போண்டா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பவுலில் இந்த கப்பு ஒரு 1 கப் மைதா வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 க்ரீன் சில்லி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து இஞ்சி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோடா பவுடர், பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கேர்டு வந்து இந்த கப்பில் ஒரு ஹாஃப் கப் கேர்டு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட், உப்பு வந்து தேவையான அளவு, மீன்ஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேட்டர் வந்து இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஈஸியாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். ரொம்ப தண்ணியாக ஆக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 1 hour வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம், ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து நான் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த பேட்டர் வந்து பால்ஸ் மாதிரி ஆட் பண்ணி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெளியே எடுத்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கிறிஸ்பி போண்டா ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இருக்கிற மழை சீசனில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.